என் அன்பான பிள்ளைகளே, இன்று உன் இதயத்தில் ஒரு அமைதியற்ற சுமை இருக்கிறது. அதை யாரிடமும் முழுமையாக சொல்ல முடியாமல் உள்ளத்தில் மட்டும் வைத்துக் கொண்டு நிற்கிறாய். உன் உதடுகள் சிரிக்கலாம், ஆனால் உன் மனம் கவலையோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. இந்த தேவைக்கு பணம் எப்படி வரும்? இந்த மாத செலவை எப்படி சமாளிப்பேன்? இந்த கடனை எப்படி அடைப்பேன்? இந்த வீட்டை எப்படி காப்பாற்றுவேன்? இந்த கேள்விகள் உன் உள்ளத்தில் மாறி மாறி ஒலிக்கின்றன. என் பிள்ளையே, நான் அந்த ஒலியை கேட்கிறேன். நீ இரவில் திரும்பி திரும்பி தூங்காமல் கிடக்கும் நேரத்தையும் நான் காண்கிறேன். கண்களில் நீர் வராதபடி தடுக்க முயற்சிக்கும் உன் மனநிலையையும் நான் அறிகிறேன். நீ ஒருவேளை நினைக்கலாம், நான் இவ்வளவு ஜெபித்தேன், இவ்வளவு முயற்சி செய்தேன், இன்னும் ஏன் பதில் இல்லை? ஆனால் நான் உன்னிடம் இன்று சொல்ல வருவது இதுதான். நான் மௌனமாக இல்லை, நான் தாமதமாகவும் இல்லை. நான் உன் வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நீ காணாத இடத்தில் நான் கதவுகளை திறக்கிறேன். நீ அறியாத மனிதர்களின் மனதில் உன்னை நினைவூட்டுகிறேன். நீ கேட்காத ஆசீர்வாதத்தையும் உனக்காக ஆயத்தப்படுத்துகிறேன். பணம் என்பது காகிதம் மட்டும் அல்ல. அது உன் தேவையை நிறைவேற்ற ஒரு கருவி. அந்த கருவி என் கைகளில் இருக்கிறது. நீ இன்று வெறுமையாக உணரலாம். உன் கையில் இருப்பது போதாததாக தோன்றலாம். ஆனால் உன் வாழ்க்கையின் ஆதாரம் உன் கையில் இல்லை. அது என் கையில் இருக்கிறது. பயப்படாதே. நான் வானத்தின் பறவைகளுக்கு உணவு தருகிறவன். அவை விதைக்கவில்லை, அறுக்கவில்லை. ஆனால் நான் அவற்றை போஷிக்கிறேன். அப்படியிருக்க உன்னை நான் கவனிக்காமல் இருப்பேனா? புல்லின் மலர்களை நான் அலங்கரிக்கிறேன். அவை ஒரு நாள் மலர்ந்து மறைந்தாலும் அவற்றுக்கு நான் அழகை தருகிறேன். அப்படியிருக்க நீ எனக்கு மதிப்பற்றவனா? இன்று உன் கணக்கு குறைவாக இருக்கலாம். ஆனால் என் அருளின் கணக்கு குறையாது. நீ நினைப்பது போல எல்லாம் உடனே நடக்க வேண்டியதில்லை. சில ஆசீர்வாதங்கள் சரியான நேரத்தில் வந்தால்தான் அது நன்மையாக இருக்கும். நேரத்திற்கு முன் கிடைத்தால் அது சுமையாக மாறும். அதனால் பொறுமையாய் இரு. நீ முயற்சி செய். நீ உழைப்பு நிறுத்தாதே. நீ நியாயமான பாதையில் நட. உன் நேர்மையை நான் காக்கிறேன். ஆமென்.